அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம சதவீதத்துல மூன்றாவது பார்ட், ஓகேங்களா? மூணாவது பார்ட் வீடியோ வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 பார்ட் வீடியோல வந்து 20 2 பார்ட் போட்டாச்சு. இப்ப 41ல இருந்து போட போறோம் மூணாவது பார்ட், ஓகேங்களா? 41ல இருந்து 60 வரைக்கும் இருக்கும். இதை நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து 4th வீடியோ போட போறோம். அது 61ல இருந்து 80 வரைக்கும் இருக்கும். அப்ப சதவீதத்துக்கு மொத்தம் 80 சம் இருக்கும், ஓகேவா? டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் நீங்க நோட்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா அவர் வழி இல்ல, எல்லா சம்மே இதுல கவர் ஆயிருக்கும், ஓகேவா? அவர் குரூப்ல நம்ம PDF போட்டிருப்போம். அப்ப ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் யாராவது எழுதணும்னா குரூப் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறோம், பாருங்க. ஷெட்யூல் பார்த்துட்டு எழுத ஆரம்பிங்க, ஓகேவா? 41 இந்த சம் பாருங்க. ஒரு பின்னத்தினுடைய தொகுதியை 25%, அதாவது தொகுதியை 25%, பகுதியை 10% அதிகரித்தால் அந்த பின்னம் 2/5, ஓகேவா? 2/5 எனில் அதோட அசல் பின்னம் என்ன? இது மாதிரி ஒரு மாடல் நடத்தியாச்சு, ஓகேங்களா? 2 क्वेश्चन நடத்திருப்பேன், இருந்து இந்த क्वेश्चन வந்திருக்கு, பார்த்துப்போம், கவனிங்க. அப்ப ஒரு பின்னம்னா கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் எப்படி வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பகுதி எது தொகுதி எது தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? பகுதி எது தொகுதி. அப்ப கீழே இருக்கிறது தான் பகுதி, கீழே இருக்கிறது தான் பகுதி, மேல இருக்கிறது தொகுதி, ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும், கீழே இருக்கிறது பகுதி, மேல இருக்கிறது தொகுதி, ஓகேவா? அப்படி சொல்லுவாங்க. இங்க கீழே பழைய சாதம், மேல தொட்டுக்கு வைப்போம்ல, ஓகேவா? அப்படி சொல்லுவாங்க, அப்படி கூட வச்சுக்கலாம், ஓகேவா? பழைய சாதம் கீழே இருக்கும், மேல தொட்டுக்கு வைப்போம். அப்ப கீழே பகுதி, மேல தொகுதி, ஓகேவா? இப்ப கவனிங்க, 25% அதிகமாவது 10 அதிகமாவது. எப்பவுமே அதிகமாச்சுனாலே 100க்கு மேல போகணும்னு அர்த்தம், ஓகேங்களா? 100 தாண்டிடணும். இப்ப அதிகம் சொன்னா 100 தாண்டி போடணும், குறைவுன்னு சொன்னா 100ல இருந்து குறைச்சு போடணும், இவ்வளவுதான் விஷயம். அப்ப பகுதியில தொகுதி வந்து 25 அதிகமாகுதா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இது 125 வச்சுக்கணும், புரியுதா? பாருங்க, தொகுதி 125 வச்சுக்கணும், ஓகேவா? நடத்தியாச்சு, இருந்தும் பாருங்க. பகுதி வந்து கீழே இருக்க பகுதி வந்து 10 தான் அதிகமாகுது. அப்ப 100ல இருந்து 110 ஆயிடும். 100 தான் நமக்கு ஒரு ஸ்டாண்டிங்கான லைன். அதிகம் சொன்னா 100 கூட கூட்டிக்கணும், கம்மினா குறைச்சிக்கணும், அவ்வளவுதான், ஓகேவா? கவனிங்க. அப்ப 25 அதிகமாயிடுச்சு, 10 அதிகமாயிடுச்சு, ஓகேவா? இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க பாருங்க. இப்படி அதிகமாச்சுன்னா 2/5 தான் கிடைக்கணும், அவங்களே கொடுத்துட்டாங்க, 2/5 கொடுத்துட்டாங்க, ஓகேவா? அப்ப அசல் பின்னம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம இது கூட எக்ஸையும் ஒய்யும் நம்ம சேர்த்துக்க போறோம், அவ்வளவுதான், ஓகேவா? இது கூட XY வச்சுக்கிட்டு அதை நமக்கு ஆன்சர் இவ்வளவுதான். இதை நீங்க சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், புரியுதா? பாருங்க, இவ்வளவுதான் ஆன்சர், ஓகேவா? இது क्वेश्चनல கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண, இது அடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்க அடிங்க, அப்படி அடிச்சீங்கன்னா 2 5 10, திருப்பி ஒரு 1 வரும், திருப்பி 2 5 10, மேலே 5 அடிக்கலாமா? 5 அடிச்சீங்கன்னா வரும் 2 5 10, 5 5 25, ஓகேவா? அப்ப என்ன மீந்து இருக்குன்னா, மேல ஒரு 25 மீந்து இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா ஒரு 22 மீந்து இருக்கும், ஓகேவா? X Y அப்படிதான் இருக்கு, ஓகேவா? ஈக்குவல் டு அந்த 2/5 இருக்கும், ஓகேவா? 2/5 இருக்கு, ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப இது எல்லாத்தையும் இந்த பக்கத்துல எடுங்க. நமக்கு என்ன தேவைன்னா இந்த அசல் பின்னம் தான் தேவை, ஓகேவா? அந்த XY தான் தேவை, ஓகேவா? அப்படி இருக்கும்போது மேல இருக்க 25 ஈக்குவல் டு தாண்டிச்சுன்னா கீழே வந்துடும், கீழே இருக்க 22 மேல போயிடும், ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஸ்டெப் எப்படி ஆச்சு பாருங்க, நான் கீழே எழுதிக்கிறேன். அப்ப XY மட்டும் தான் இங்க இருக்கும், ஓகேவா? அப்ப கீழே இருக்கிறது மேல போச்சுன்னா 44 ஆயிடும், இது இங்க வந்துச்சுன்னா 125 ஆயிடும், பெருக்குறோம், ஓகேவா? அப்ப X/Y என்னன்னு பாத்தீங்கன்னா இது கிராஸ்ல போய் 44 இருக்கும், ஓகேவா? இது வந்து 125, ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர், புரியுதா? பாருங்க, 44/125 தான் நம்மளுடைய ஆன்சர், ஓகேவா? இது ஆல்ரெடி நடத்தியாச்சு, அடுத்து 42 பார்க்கலாம். 42வது சம் பாருங்க. பாபு என்பவர் ஒரு எண்ணை 42ஆல் பெருக்குவதற்கு பதிலாக 42ஆல பெருக்கணும், ஓகேவா? பெருக்குவதற்கு பதிலாக 24ஆல் பெருக்கி விட்டார். இதனால் ஏற்படும் சதவீத பிழை கேட்கிறாங்க, ஓகேவா? புரியுதா? பாருங்க, காப்பி பண்ணி வச்சுட்டு போடுங்க, ஓகேவா? அப்ப இது ரொம்ப ஒரு முக்கியமான மாடல். அப்ப ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் 42ஆல தான் பெருக்கி கணக்க முடிக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 24ஆல பெருக்கிட்டாங்க. அப்ப இதுல என்ன டிஃபரெண்டான சதவீத பிழை ஏற்படுது, ஓகே? அப்படி எரர் கேட்கறாங்க, சிம்பிளா போட்டலாம், ஓகேவா? அப்ப கவனிங்க, என்ன எப்படி போனா, மேல வந்து வித்தியாசம் போட போறோம், கீழே வந்து சரியான மதிப்பு. இது இந்த சரியான மதிப்புல எவ்வளவு டிஃபரெண்ட் பார்த்தாலே ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது சரியான மதிப்புல எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தாது 100ஆல பெருக்கினா நமக்கு எப்பவுமே பெர்சன்டேஜ் கிடைச்சிடும், புரியுதா? பாருங்க, இதான் நம்மளுடைய ஆன்சர். அதாவது கீழே சரியான மதிப்பை போடணும், மேல வந்து வித்தியாசம் எவ்வளோன்னு போட போறோம். வித்தியாசம் இந்த 2 நம்பருக்கு வித்தியாசம், அவ்வளவுதான். 100ஆல பெருக்கினா பெர்சன்டேஜா கன்வெர்ட் ஆகும், ஓகேங்களா? புரியுதா? பாருங்க, அப்ப இந்த மாடல்லாம் ஈஸியான கொஸ்டின். அப்ப கவனிங்க, அப்ப எது எவ்வளவு வித்தியாசம் பார்க்கலாமா? வித்தியாசம் ஒண்ணுமே இல்ல, அந்த 42க்கும் 24க்கும், புரியுதா? பாருங்க, இந்த 2 நம்பருக்கும் தான் வித்தியாசம் பார்க்கணுமே. அப்ப எவ்வளவு ஒரு வித்தியாசம் பாருங்க, 42ல இருந்து ஒரு 24 போயிடுச்சுன்னா 42ல இருந்து 24 போகணும், ஓகேவா? அப்ப 8 வரும், 1 18 வருது. இந்த இரு எண்களுக்கு வித்தியாசம் 18. அப்ப 18 மேல போட்டுக்கிட்டு சரினா என்ன தெரியுமா, சரியான மதிப்பு. அப்ப எது இதுல சரினா 42ஆல தான் பெருக்கணும், அதுக்கு பதிலா தான் தப்பா பெருக்கிட்டாங்க. அப்ப சரியானது பாத்தீங்கன்னா 42 இன்ட்டு 100ஆல கன்வெர்ட் பண்ணாலே பெர்சன்டேஜ், இவ்வளவுதான் ஆன்சர், ஓகே? இதை அடிச்சு 100ஆல பெருங்க ஆன்சர் கிடைச்சு, ஓகே? அடிக்கலாமா? அடிச்சிங்கன்னா 9 2 18, இது அடிச்சிங்கன்னா 21 2 42, ஓகேவா? அப்ப இது அடிக்க முடியாதா? அடிக்கலாம், 3 அடிக்கலாம். அப்ப 3 9 7 3 21, அப்ப 3 × 100 300, அப்ப 300 by ஒரு 7. இதை நீங்க அடிச்சீங்கனாலே கலப்பினத்துல வரும், அதான் நம்ம கேன்சல்.
இதுதான் ஆன்சர் கிடையாது. அடிச்சு கலப்பின் அடிக்கலாமா? அப்ப 1 7 30 எத்தனை இருக்கு? 4 7 28 இங்க போடுறேன், இங்க அப்புறம் போடுறேன். அப்ப அடிச்சீங்கன்னா 4 7 28 இன்னும் 2 மீறுதான். அப்ப திருப்பி 20ல 2 7 14 மீதி ஒரு 6 மீறும். மேல போட்டு 7 கீழே போனதான் கலப்பினோம். ஓகேவா? அப்ப 42 6/7% இதான் கலப்பினம். அப்ப இந்த மாடல் பாத்துக்கோங்க. சரியான எண்ணை பெருக்கிறது பதில் தவறா பெருக்கிட்டாங்க. அப்ப இதான் நம்ம ஃபார்மேட். மேல வந்து வித்தியாசத்தை போட போறீங்க, கீழே சரியான எண் போட போறீங்க. இன்ட்டு 100 பெருக்குனா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? 43 பார்க்கலாம். 43வது சம் பாருங்க. போன சம் போட்டோம்ல அதே மாடல் தான், சேம் தான். ஆனா போன சம்ல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இந்த சம்ல ஒரு பின்னத்துல கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஒரு பின்னம். அப்ப அதே சேம் படிச்சு பாருங்க, காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாடல் கேட்டாங்கன்னா அந்த சம் கேட்கலாம், இது கேட்கலாம். ஒன்னு பின்னத்துல கேட்கலாம், அதுல கேட்கலாம். ஈஸியா போட்டலாம். இது ஒரு சிலவங்க எக்ஸ்ட்ரா வச்சு போட்டிருப்பாங்க. இல்ல நம்பர் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஷன்ல இருந்து 5 இதை பெருக்கிட்டு அப்புறம் இதை பெருக்குவாங்க, அப்புறம் டிஃபரன்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லாம நம்ம போன மாடல் போட்டோம்ல, அதுல சிம்பிளா போட்டோம்ல, மேல வந்து வித்தியாசத்தை போடணும். ஓகேவா? மேல வித்தியாசத்தை போடணும், கீழே வந்து டிஃபரெண்டா போட போறோம். ஓகேவா? புரியுதா? பாருங்க, மேல வந்து வித்தியாசம், அதாவது மேல வித்தியாசத்தை போட போறோம், கீழே வந்து சரியான மதிப்பு எது அதை போட போறோம். இதுதான் ஆன்சரே. இது சரியான மதிப்பு 5/3 பெருக்கிறது தான் கரெக்ட். அதுதான் கரெக்ட். இது தப்பா பெருக்கிட்டாங்க. கொஸ்டின் படிச்சு பாருங்க, புரியுது? ஓகேவா? அப்ப கீழே சரியான மதிப்பு இதை தூக்கி போடணும். வித்தியாசம்னா இருவருக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு மேல போட போறீங்க. சதவீதத்துல கேட்கறதால நம்ம 100 பெருக்க போறோம். இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இதை போட்டா ஆன்சர் வரும். புரியுதா? பாருங்க, அப்ப கவனிங்க, ஈஸியா போட்டுடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சரியானதுன்னா அந்த 5/3 வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கலாமா? வித்தியாசம் இதற்கு கொஸ்டின்ல கொடுக்கப்படுற இந்த இரு எண்களுக்குள்ள வித்தியாசம் தான் நமக்கு தேவை. 5/3யும் 3/5 கழிக்கலாமா? கழிச்சா நமக்கு ஈஸியா போட்டலாம். ஓகேவா? அதாவது நான் இங்க ஃபர்ஸ்ட் வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கிறேன். 5/3 மைனஸ் 3/5 இந்த ரெண்டு வித்தியாசம்னா கழிக்கணும். ஓகேவா? அப்ப கீழே பாருங்க, வேற வேற நம்பர் இருக்கா? வேற வேற நம்பர் தான் கழிக்க முடியாது. அப்ப கீழே பெருக்கிக்கோங்க. கீழே பெருக்கினா 3 5 15, அதாவது கீழே 3 5 15, 5 3 15. அடுத்து குறுக்குல பெருக்கணும். ஓகேவா? அப்ப 5 5 25, அந்த குறி அப்படியே போட்டுக்கிட்டா 3 9. ஓகேவா? அவ்வளவுதான், சால்வ் பண்ணியாச்சு. அப்ப 25ல 9 போயிடுச்சுன்னா 16. அப்ப 16/15 நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்க 16/15 கிடைச்சிருக்கு. இது யாருன்னா வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இதை போட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அப்ளை பண்ணுங்க. 16/15 பை ஒரு சரியான மதிப்பு போடணும். ஓகேவா? அப்ப 16/15 டிவைடட் பை சரியான மதிப்பு என்னது? 5/3 தான் சரியான மதிப்பு. ஓகேவா? அப்ப 5/3 இன்ட்டு 100 பெருக்கினாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். இதுதான். இதை கிளியர் பண்ணா ஓகே, ஃபினிஷ். ஓகேவா? நிறைய பேருக்கு இது அடிக்கிறது சந்தேகமா இருக்கும், எப்படி அடிக்கிறது தெரியாது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மட்டும் வச்சுட்டு தலை மாத்தி மேல கொண்டு வந்துருக்கோம். ஓகே, அப்ப எப்படி மாறிடும்? இப்ப 16/5 இன்ட்டு இது மேல வந்துச்சுன்னா 3/5 தலை மாத்தி வந்துடும். எல்லாருக்கும் தெரியும் இது. 5/3 மேல வச்சுன்னா 3/5 வந்துடும். ஓகேவா? இன்ட்டு 100 பக்கத்திலே தான் இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதாங்க. இதை நீங்க அடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடிக்கலாமா? 15 ஏதோ விட்டுட்டோம் பாருங்க. 16/15. ஓகேவா? 16/15. அப்ப 5ஆல் அடிச்சிங்கன்னா 20. ஓகேவா? 25 100, இது 4 5 5. ஓகேவா? நான் திருப்பி படிக்க போறேன். 3 5 15, இது அடிச்சிங்கன்னா 4 5 20. ஓகேவா? அடிக்கிறதெல்லாம் ஈஸி, நீங்களே அடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த 3யும் இந்த 3யும் அடிச்சாச்சு. மீதி இருக்கிறது 16யும் இந்த 4யும் பெருக்கினா 64 வரும். ஓகேவா? 4 × 6 எவ்வளோ? 64 தான். ஓகே, ஆன்சர் பாத்தீங்கன்னா 64% தாங்க இதில் ஏற்பட சதவீத பிழை. சிம்பிளா போட்டாச்சு. போன மாடல் இதை வச்சுதான் போட்டோம், அதே மாதிரி போட்டாச்சு. ஒரு சிலவங்க எக்ஸ் வச்சு போடுவாங்க. எக்ஸ் ஃபர்ஸ்ட் 5/3 பெருக்குவாங்க, அடுத்து திருப்பி 3/5 பெருக்குவாங்க, அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் பார்த்து போடுவாங்க. அப்படியும் போடலாம், இல்ல ஆப்ஷன் வந்து செக் பண்ணி போடலாம். நமக்கு இது ஈஸி, எல்லாத்தோட அப்படியே சிம்பிளா போடலாம். அடுத்து 44வது சம் பார்க்கலாம். 44வது சம் பாருங்க. ஒரு டசன் சோப்புகளின் விலை 396 ரூபாய். ஓகேவா? அப்ப 35 சோப்புகளின் விலை என்ன? இதெல்லாம் ஒரு எளிமையான ஒரு கேள்விதான், எல்லாரும் போட முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு டசன்னா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, ஒரு டசன்னா நமக்கு தெரியணும். ஒரு டசன்னா மொத்தம் 12 அர்த்தம். ஒரு டசன் எவ்வளவு மதிப்பு? ஒரு ஜோடின்னு சொல்ற மாதிரி ஒரு டசன்னா 12 அர்த்தம். அப்ப 12 சோப்பு தான் 396 ரூபாய். புரியுதா? பாருங்க, 12 சோப்பு தான். அப்ப 12 சோப்பு தான் 396 ரூபாய் என்றால் 35 சோப்பு எவ்வளவு டைரக்டா கேட்கறேன். 35 சோப்பு எவ்வளவு? கொஸ்டின் எழுதிட்டேன் அப்படியே. இது அப்படியே கொஸ்டின்ல இருக்கு, பாத்துக்கோங்க. 12 சோப் ஒரு டசன் தான் 396னா 35 சோப் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. சிம்பிளா போடலாம். அப்ப இது அடிக்க முடியுதா பாருங்க, இல்ல அந்த 12 இங்க அடிச்சு பாருங்க. ஓகேவா? இது அடிக்க முடியுதா பாருங்க, இல்ல அங்க அடிங்க. ஓகேவா? அப்ப டைரக்டா அடிக்கலாமா? இங்க ஃபர்ஸ்ட் 2ஆல் அடிச்சு பாருங்க. 6 2 12. இங்க 2ஆல் அடிச்சீங்கன்னா 3ல ஒரு 2 இருக்கும், திருப்பி 1 மீறுது. 9 2 18, திருப்பி 1 8 2 16. திருப்பி 6ஆல் அடிக்கலாமா? அடிச்சீங்கன்னா 3 6 18, திருப்பி 3 6 18, 33 மீறுது. ஓகேவா? கிராஸ்ல ஒரு 35 இருக்கு, குறுக்குல பெருக்க தானே முடியும். அப்ப 33 × 35. ஓகேவா? புரியுதா? பாருங்க, அப்படி பெருக்கலாமா? அப்ப பெருக்குனீங்கன்னா 5 3 5 5 மீதி 1 16. ஓகேவா? 5 5 11. ஓகேவா? அப்ப 11. இதுதான் ஆன்சர்.
அப்போ 35 சோப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1155 ரூபாய். ஓகேவா? அடுத்து 45வது சம் பார்க்கலாம். 45வது சம் பாருங்க, ஈஸியான சம் தான். ஓகேங்களா? ஒரு எண்ணினுடைய 90% மற்றும் அதே எண்ணினுடைய 72%, இதனுடைய வித்தியாசம் 256 எனில் அதே எண்ணினுடைய அதே எண் கேட்கல. ஓகேவா? அதே எண் கேட்டாங்கன்னா அந்த முழுசு 100% கேட்கறாங்கன்னு அர்த்தம். அந்த எண்ணினுடைய 54% தான் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப ஈஸியா போடலாங்களா? ஒரே ஸ்டெப் தான். அப்ப 90%க்கும் அதோட 72%க்கும் இந்த ரெண்டு அதான் இந்த எண்ணு தான். ஓகேவா? 90%க்கும் 72%க்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துட்டாங்க 256ன்னு. இந்த 2% உள்ள வித்தியாசம் 256 மதிப்புல கொடுத்துட்டாங்களா? ஒரே ஸ்டெப் தான் நம்ம போட போறோம். அப்ப இந்த பெர்சன்டேஜ்ல வித்தியாசம் எவ்வளோ? இந்த பெர்சன்டேஜ் வித்தியாசம் பாத்தீங்கன்னா 90ல இருந்து 72 கழிச்சா 18 வரும். ஓகேவா? அப்ப சதவீதத்துல வித்தியாசம்னா 18%. அப்ப அந்த 18% தான் இந்த நம்பருக்கு ஈக்குவல். ஒரே ஸ்டெப் தான். ஓகேவா? பாத்தீங்கன்னா அந்த 18% தான் அந்த 256. ஓகேவா? இதுல உள்ள டிஃபரண்ட் தான் 18, அதுதான் நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்ப 18% தான் 256. ஆல்ரெடி டெஸ்ட் இது நடத்திருப்பேன், போன வீடியோல இருக்கும். ஓகேவா? 18 தான் 256. இப்ப இந்த கொஸ்டின்ல அதே எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் 100%. அப்ப நம்ம 100 போடணும். அப்ப 100 எவ்வளோ? எப்பவுமே அதே எண்ணாலே 100 நடக்கும். ஓகேவா? அதே எண் கேட்கல. ஓகேவா? ஆனா டைரக்டா 54% அந்த எண்ணினுடைய 54% கேட்கும் பொழுது நம்ம முதல்ல அந்த எண்ணை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 54 போடலாம். அப்படின்னு கரெக்ட் தான். நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா அந்த எண்ணினுடைய 54% கண்டுபிடிச்சே போயிடலாம். புரியுதா பாருங்க? அந்த எண்ணினுடைய 54 தான் கேட்கறாங்க. அப்ப டைரக்டா 54 போட போறோம். ஓகேவா? புரியுதா பாருங்க? அப்ப அடிக்கலாமா? கவனிங்க. 18 18 இது அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 18 54 நினைக்கிறேன். 30 3 24 54 கரெக்ட். குறுக்குல என்னதான் பண்ண முடியும்? பெருக்க தான் முடியும். குறுக்குல பெருக்க தான் முடியும். அப்ப 3ஐயும் இதையும் பெருக்கினாலே உங்களுக்கு 54% கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப 3ஐயும் அதையும் பெருக்குங்க. 3ஐயும் 256 பெருக்குனா பாருங்க 3 18 கெட்டு மீறி 1, அப்ப 768 கிடைக்குது. ஓகேவா? பெருக்கும் போது பொறுமையா பெருக்குங்க. 3 18 கெட்டு மீதி 1, 3 5 15 16 6 மீதி 1, 3 2 6 1 7. ஓகேப்பா? 768 கிடைக்குது. ஓகேவா? நம்ம அந்த எண்ணை கண்டுபிடிக்கல, அந்த எண்ணினுடைய 54% கண்டுபிடிக்கிறோம். அப்ப இது மாதிரி கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு நிமிஷத்துல போட்டுடலாம். அடுத்து 46வது சம் பார்க்கலாம். 46வது சம் பாருங்க. இந்த மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதாவது அஷ்யூம் தட் மாடல் மாதிரி. எப்படின்னா 2 எண்கள் மொத்தம் 3 எண்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த 3 எண்கள்ல ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட முறையே 10% மற்றும் 20% அதிகம் எனில் முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணில் இந்த இரண்டாவது எண்ணில் எவ்வளவு பர்சன்ட் சிம்பிளா கேட்கறாங்க. ஓகேவா? இது மாதிரி ஃபர்ஸ்ட் 3 எண்கள் வச்சிருக்காங்க. ஓகேவா? 3 எண்கள் இருக்கு. அந்த 3 எண்கள் எப்படி நான் அவங்களே சொல்லிட்டாங்க. இதை நம்ம செட் பண்ணிட்டு தான் போட முடியும். ஓகேங்களா? ஈஸியா ஒன்லைனர்ல போடலாம். கவனிங்க. 2 எண்கள்னா முதல் 2 எண்கள். ஓகேவா? 1 2 3 3 தான் எடுத்துக்கு போறோம். கவனிப்பா 1 2 மொத்தம் 3 எண்கள். ஓகேவா? அப்படியே சிம்பிளா எதுவும் கஷ்டப்பட தேவையில்ல. 3 எண்கள் இருக்கு. அவங்க சொல்றது பாருங்க 3ஆம் எண்ணை வச்சுதான் சொல்றாங்களே, இதை வச்சுதான் சொல்றாங்க. அப்ப 3வது எண்ணை விட அப்ப இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் மீதி 2 உங்களால பேர் கொடுக்க முடியுமே. ஓகேவா? அப்ப 3ஆம் எண்ணை நமக்கு தெரியாது. அப்ப 3வது எண்ணை விட முறையேன்னு சொன்னா இது முதல் நம்பர், இது 2வது நம்பர். ஓகேவா? அப்படியே தொடர்ந்து போவோம். முதல் நம்பர் இவங்களை விட 10% அதிகமா இருக்கு. அடுத்து இவர் 25% அதிகமா இருக்கு, 25% அதிகமா இருக்கு. ஓகேவா? அப்ப எனக்கு இதுவே யாருன்னு தெரியாது இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது நம்ம என்ன தெரியுமா பேர் கொடுத்தோம்? ஒரு முழு நம்பரா கொடுத்தோம். சிம்பிளா பாப்பா பெர்சன்டேஜ் குறி இருக்கிறதால நான் இதை 100ன்னு வச்சுக்கிறேன். அப்ப 3வது நம்பர் நான் 100ன்னு பேர் கொடுக்குறேன். இப்ப பாருங்க. அப்ப 3ஆம் எண்ணை விட 10% அதிகமா? அப்ப இது 110. ஓகேவா? 25 அதிகமா? அப்ப இது 125. புரியுதா பாருங்க? இப்ப 100ன்னு பேர் கொடுத்தா ஈஸி ஆயிடுச்சு நமக்கு. கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்ப பாருங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணில் எவ்வளவு சதவீதம் கேட்கறாங்க. இப்ப அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணில் இது எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப இதுலதான் இது எவ்வளவுன்னு கேட்கறாங்க. புரியுதா பாருங்க? இதுல இது எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? சிம்பிளா போடலாம். அப்ப முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணில் இது எவ்வளவு பர்சன்ட் கேட்கறாங்க. புரியுதா பாருங்க? அப்ப போடலாங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இரண்டாவது எண்ணில் தானே கேட்கறாங்க. அப்ப இந்த இரண்டாவது எண்ணான 125ல முதல் எண்ணான 110 இதான் இரண்டாவது எண்ணில் முதல் எண். அப்ப எவ்வளவு பர்சன்ட்னா 100 பெருக்கிக்கிறோம். எவ்வளவு பர்சன்ட்னா 100 பெருக்கிக்கிறோம். எனக்கு இப்படி போட தெரியலனா கூட இப்படியும் போடலாம். இதுல தானே இதை கேட்கறாங்க. அப்ப இது நமக்கு முக்கியம். அப்ப 100 தான் அந்த 125 அப்படின்னா 100 தான் 125னா அந்த 110 எவ்வளவு பர்சன்டேஜ். இப்படி போட்டாலும் ஆன்சர் வரும், இப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். ஓகேங்களா? அப்ப அடிக்கலாமா? 25 தான் ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப 5 25 125 இது அடிச்சீங்கன்னா 4 25 100. ஓகேவா? 5 மேல அடிக்கலாமா? மேல அடிச்சீங்கன்னா 2 5 10 2 5 10. அப்ப 22 4 பேருக்குன்னா 88%. ஓகேவா? இது அடிச்சாச்சு. ஓகேவா? 88% தான் ஆன்சர். புரியுதா பாருங்க?
ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே அடிச்சிங்கன்னா சேம் அப்படி அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம். 4 25 100, 5 25 125. இந்த 5 இங்கே அடிச்சிங்கன்னா 22 முறை அடிச்சிங்கன்னா 110. அப்போ 4 × 22 எவ்வளோ? அதே 88% தான் வரும். உங்களுக்கு இது எழுத தெரியணும். இதை எழுதிட்டா கணக்கு அவ்வளோதான், சிம்பிளாக போட்டுடலாம். 47 பாருங்க. 47வது சம் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாடல் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு போகணும். ஓகேங்களா? முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை விட 20% குறைவா இருக்கு, இரண்டாவது எண்ணானது 100ஐ விட 25% அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல மூணாவது நம்பர்லாம் கிடையாது. ஓகேவா? நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டே நம்பர், முதல் எண் இரண்டாவது எண். ஓகேவா? அப்ப முதல் எண் எப்படி இருக்கணும், இரண்டாவது எண் எப்படி இருக்கணும் அவங்களே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு முதல் எண் என்னன்னு தான் கேட்கறாங்க, சதவீதம் கேட்கல. ஓகேவா? அப்ப தெளிவா கொஸ்டினை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷனை நீங்க பார்க்கணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப நமக்கு முதல் எண் இரண்டாவது எண் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, போடலாங்களா? முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை விட, அப்ப இரண்டாவது நம்பர் என்னன்னு தெரியணும். அப்ப ரெண்டாவது எண் வச்சுதான் கணக்கு. அப்ப ரெண்டாவது எண் தெரிஞ்சாதான் போட முடியும். அப்ப கவனிங்க, ரெண்டாவது எண்ணு 100ஐ விட 25% அதிகமா இருக்கு. அப்ப ஈஸியா, ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாங்க. அப்ப 100ஐ விட 25% அதிகமா இருக்கு அப்படின்னாலே 125 அர்த்தம். புரியுதா பாருங்க? ஏன்னா 100ஐ விட 25% அதிகம்னா 125 தான். ஓகேவா? ஏன்னா 100க்கு மேலாலே அதிகம் சொன்னா ஏத்திக்கணும். இதே 100ஐ விட 25% குறைவுன்னா 100ல 25% 75ன்னு போடணும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இந்த லைன்ல குறைவு வார்த்தையை பாத்தீங்கன்னா 100ல 25 கழிச்சு 75ன்னு போடணும். இப்ப அதிகனால நம்ம 125 போடுறோம். இப்ப பாருங்க, இப்ப மேல போயிடுங்க. முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை விட 20% குறைவா இருக்கு. அப்ப இந்த நம்பர்ல இருந்து 20% குறைச்சு போட்டாலே ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா முதல் எண் தானே கேட்கறாங்க, பெர்சன்டேஜ் எல்லாம் கேட்கல. இரண்டாவது எண்ணில இருந்து ஒரு 20% குறைச்சிங்கன்னா முதல் நம்பர் கிடைச்சிடும். அப்ப 125ல 20% குறைச்சிடலாமா? 125ல ஒரு 20% குறைக்க போறோம். அப்ப கவனிங்க, அப்ப 125ல எவ்வளவு குறைக்க போறீங்க? ஒரு 20%. அதாவது புரியுதா பாருங்க, 125 20%, 125ல 20% குறைக்கலாமா? இது எப்படி எழுதுவோம்? 20%னாலே 20/100 அர்த்தம். புரியுதா பாருங்க? அப்ப 125ல 20/100 நீங்க சால்வ் பண்ணாலே உங்களுக்கு 20% கிடைக்கும். ஓகேவா? என்னன்னு பார்க்கலாம். அப்ப இதை அடிச்சிடலாமா? இது அடிச்சிங்கன்னா 1 20 20, 5 20 100. நீங்க 2ஆல் அடிச்சாலும் அடிக்கலாம், இந்த 0 அடிச்சு அடிச்சாலும் அடிக்கலாம், உங்க விருப்பம். இது 1 டைம், இது 5 டைம். இங்க அடிச்சீங்கன்னா 25 125. அப்ப எனக்கு என்ன தெரியுமா தெரியுது? 125ல 20% எவ்வளோன்னா 25 தெரியுது. ஓகேவா? நம்மள்ட்ட என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இரண்டாவது எண்ணை விட 20% குறைவா இருக்கான். ஓகேவா? அப்ப அந்த 20% 25. அப்ப 125ல 25 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ? 100. இதான் உடைய முதல் எண். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 100. புரியுதா பாருங்க? ஏன்னா இதுல இருந்து 20% குறைக்கணும். அந்த 20% கண்டுபிடிச்சா எனக்கு 25 கிடைக்குது. அந்த 25 என்ன பண்ணும், நம்ம கழிச்சுட்டா நமக்கு மீதி தான் முதல் நம்பர் கிடைக்கும். அப்ப ஆன்சரே முதல் எண்ணா 100. ஓகேவா? 48வது சம் பார்க்கலாம். 48வது சம் பாருங்க. A, B இருவரும் 2 டசன் மிட்டாய்களை 25% 75% பிரிச்சுக்கணும். அப்படின்னா B பெரும் மிட்டாய்கள் எவ்வளவு? ஒரு ஈஸியான ஒரு சம், ஒன்லைன் சம் தான். AB 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. 2 டசன் மிட்டாய் மொத்தமா இருக்கும். ஓகேவா? ஒரு டசன்னா 12 சொல்லுவோம். 2 டசன் எவ்வளவு? 2 12. அப்ப 24 சாக்லேட் கையில இருக்கு. ஓகேவா? 24 சாக்லேட் கையில இருக்கு. இத Aவுக்கும் Bக்கும் பிரிச்சுக்கிறானுங்க. புரியுதா பாருங்க? அப்ப Aக்கு எவ்வளவு பிரிக்கணும்னா 25% Aக்கு 25. அப்ப கால்வாசி, ஒரு 4ல ஒரு பங்கு தான் நம்மளுடைய Aக்கு 75%. அப்ப புரியுதா பாருங்க? மொத்தம் முக்கால்வாசி ஃபுல்லா யாருக்கு? முக்கால் பங்கு தான் 75 இவருக்கு போயிடுச்சு. அவ்வளவுதான். 24 நீங்க பிரிச்சு கொடுக்க போறீங்க ஈஸியா. ஓகேவா? அப்ப 24 தான் 100%. புரியுதா உங்களுக்கு? 24 தான் கையில இருக்கிற மொத்த சாக்லேட்டா? அப்ப 100% தான் இந்த 24னா A கேட்டாங்கன்னா 25% எவ்வளவுன்னு போட போறோம், B கேட்டா 75 போட போறோம். சிம்பிளா போட்டுடலாம். ஓகேவா? அப்ப 100% தான் இந்த 24 சாக்லேட். ஏன் 24 வந்து தெரியுமா? ஒரு டசன்னா 12, 2 டசன்னா 24. ஓகே, அவ்வளவுதான். அப்ப A கேட்டாங்கன்னா 25 போடுங்க, B கேட்டா 70. அப்ப 75% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அடிக்கலாங்களா? அடிச்சா அடிக்க முடியாது. 3 25 75, 3 25 75, இது 4 25 100. ஓகேவா? அப்ப இங்க அடிக்க முடியாது, 4 இங்க அடிங்க. அடிச்சீங்கன்னா எவ்வளோ? 6 4 24, 6 4 24, 3 6 குறுக்க பெருக்க தான் முடியும். 3 6 18. 18 சாக்லேட் யார்கிட்ட வந்துடும்? B-ட்ட வந்துடும். ஓகேவா? முடிஞ்ச ஆன்சர் வந்து 18 தான். அப்ப 24ல 18 போச்சுன்னா மீதி 6 சாக்லேட் யார்கிட்ட இருக்கும்? A-ட்ட இருக்கும். ஓகேவா? கூட்டினா அந்த 24 வந்துடும். புரியுதா பாருங்க? அடுத்து 49வது சம் பார்க்கலாம். 49வது சம் பாருங்க. அதாவது 40 கிலோகிராம், 40 கிலோகிராமினுடைய 40 கிலோகிராம்ல 0.75%, அதாவது 0.75% கேட்கறாங்க. 75% கேட்கல, 0.75%. அப்ப ஈஸியா போடலாங்களா? புள்ளி இருக்கிறதா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்ப ஈஸியா போடலாம் பாருங்க. அப்ப மொத்தம் வந்து 40 கிலோகிராம், மொத்தம்னா 40 kg. மொத்தம் எப்பவுமே மொத்தத்தை தான் நம்ம 100 எடுத்துக்கணும். ஓகேவா? மொத்தம் நமக்கு 100. அப்படி இருக்கும்பொழுது
ஆனா இது ஒரு கரெக்ஷன் மாத்திக்கலாமா? இப்போ 0.74 அடிக்கும்போது நிறைய பேர் கஷ்டமா இருக்கும். அப்ப நான் மேலேயே மாத்திடலாம். 0.75 இருக்குல்ல, இந்த 0.75 புள்ளி எடுத்துடலாமா? அப்ப இந்த புள்ளி 2 ஸ்தானம் இருந்து புள்ளி எடுக்கணும்னா அப்ப 100ஆல பெருக்கணும். அதாவது புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் 100ஆல பெருக்கிறோம். புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம்னா 1000ஆல பெருக்குங்க. ஓகேவா? அப்ப புள்ளி போயிடும். அப்ப புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம், அப்ப 100ஆல பெருக்குனா என்னன்னு கிடைச்சிடும் நமக்கு? புள்ளி மட்டும் போயிடும். அப்ப வெறும் 75ன்னு கிடைக்கும். நான் மதிப்பை மாத்திட்டு போடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 100ஆல பெருக்கிட்டு இந்த மதிப்பு மாத்திட்டேன். ஈஸியா கவனிங்க. அப்ப கணக்கினுடைய மொத்தம் 100 தான் அந்த 40 கிலோகிராம். 100% தான் 40 கிலோகிராம்னா யாரை கேட்கறாங்க? இந்த பர்சன் வந்து நான் மாத்திட்டேன். அப்ப 75%. அப்ப 75 எவ்வளோன்னு கேட்கறாங்க. இதை போடலாங்களா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் அடிக்கலாமா? அடிச்சா 2 5 10, இது அடிச்சிங்கன்னா 5 5 75. ஓகேவா? 2 இங்க அடிக்க ஈஸியா இருக்கும். அடிச்சிங்கன்னா 2 2 4. இந்த 2ஐயும் 5ஐயும் குறுக்குல பெருக்க தான் முடியும். அப்ப எவ்வளவு கிடைக்குது? 30 கிடைக்குது. 30 கிலோகிராம் ஆன்சர் போடக்கூடாது. நீ எடுத்த உடனே நம்ம வசதிக்காக 100ஆல பெருக்கணும்ல. ஓகேவா? நீ புள்ளி 0.7 வச்சு கூட போடலாம். கரெக்டா தான் வரும். எனக்கு போட கஷ்டமா இருக்கும், நிறைய பேர் கஷ்டமா இருக்கும். அதனால இதை மாத்திக்கிட்டேன். அப்ப 100ஆல தானே பெருக்கணும். அப்ப கடைசி என்ன பண்ணும்? 100ஆல வகுத்துருங்க. வகுத்துலாமா? வகுத்தா கரெக்டா ஆன்சர். 0 0 கேன்சல். அப்ப 10ஆல வகுத்தீங்கன்னா ஒரு ஜீரோ தானே. அப்ப ஒரு புள்ளி வந்துடும். அப்ப 0.3 தான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா பாருங்க? அப்ப 0.3 தான் நம்மளுடைய ஆன்சர். 30ன்னு போடக்கூடாது. ஓகேவா? நம்ம வசதிக்காக மாத்திக்கிட்டோம். 50வது சம் பார்க்கலாம். அடுத்தது 50வது சம் பாருங்க. கிட்டத்தட்ட 50வது சம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம். ஜென்னி என்பவர் தனது வருமானத்தில் 4இல் ஒரு பங்கை சேமித்தால் அதனுடைய சதவீத மதிப்பு. சிம்பிளா கேட்டாங்க. அந்த பொண்ணோட வருமானம் எல்லாம் எவ்வளவுன்னு சொல்லல. அந்த பொண்ணு தன்னுடைய வருமானத்துல 4 பாகத்துல ஒரு பங்கு என்ன பண்ணுது? சேமிக்குது. அப்ப அந்த 4இல் ஒரு பங்கு சதவீதத்துல சொல்லுன்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 4இல் ஒரு பாகம்னா இதுன்னு நமக்கு தெரியணும். 4இல் ஒரு பாகம்னா இதுதான். ஓகேவா? புரியுதா பாருங்க? கால் பாகம். அப்ப 4இல் ஒரு பாகம்னா இது. அப்ப இதனுடைய சதவீத மதிப்பு தான் கேட்கறாங்க. புரியுதா பாருங்க? ஒரு பின்னத்தை எப்படி பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும்? ஓகே, சிம்பிளா ஒரு பின்னத்தை 100ஆல பெருக்குனாலே நமக்கு என்ன கிடைச்சிடும்? சதவீதம் கிடைச்சிடும். அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? இப்ப 4இல் ஒரு பாகம்னா இதுதான். அப்ப இந்த 100ஆல பெருக்குனா என்ன கிடைச்சிடும்? சதவீதமா கிடைச்சிடும். இதான் உங்கள்ட்ட கேட்கறாங்க. படிக்கலாமா? அடிச்சீங்கன்னா ஒரு நாள் 4, இது அடிச்சீங்கன்னா 25 நாள் 100. அப்ப 25% தான் இதனுடைய ஆன்சர். இதான் கேட்டிருக்காங்க. 51 பார்க்கலாம். 51ஆம் சம் பாருங்க. ரகு என்பவர் தனது வருமானத்தில் 6இல் ஒரு பாகம் வாடகைக்கும், 3இல் ஒரு பாகம் கல்விக்கும், 4இல் ஒரு பாகம் போக்குவரத்திற்கும் இப்படி ஒதுக்குறாரு. ஓகேங்களா? இப்படி செலவு செய்யும் போது மீதியை சேமிக்கிறார். இதான் முக்கியம். ஓகேவா? மீதி அமௌண்ட் தான் அவர் சேமிப்பு பண்றாரு. மீதி எவ்வளவோ அதை சேமிக்கிறார். ஏன்னா சேமிப்பு தொகை கேட்கிறாங்க. ஓகேவா? கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அவருடைய மாத வருமானம் கொடுத்துட்டாங்க 54,000. அப்ப இந்த சிம்பிளா சொல்றேன். 54,000த்துல 6இல் ஒரு பாகம் வாடகைக்கு போகுது, 3இல் ஒரு பாகம் கல்விக்கு போகுது, 4இல் ஒரு பாகம் போக்குவரத்துக்கு போகுது. மீதி ரூபாயை சேமிக்கிறார். அப்ப மீதி தான் கேட்கறாங்க. அப்ப சிம்பிளா போட்டலாம். அப்ப நமக்கு இதுதான் முக்கியமே. அந்த மாத வருமானம் 54,000. அப்ப இங்க இருந்து போடலாம். அப்ப கவனிங்க, 54,000 சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப இந்த 54,000த்துல ஒவ்வொன்று, அப்ப 54,000த்துல ஃபர்ஸ்ட் 6இல் ஒரு பாகம். அப்ப எல்லாத்தையும் கழிச்சிடணும். அப்ப 6இல் ஒரு பாகம் எவ்வளவுன்னு பார்க்கலாமா? 6இல் ஒரு, அப்ப 54,000த்துல 6இல் ஒரு பாகம் இதுதான். ஓகேவா? 54,000த்துல 6இல் ஒரு. அப்ப நீங்க அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 9,654. அப்ப 9,000 கிடைக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் 9,000 செலவு செய்யறாரு. ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் வாடகைக்காக 9,000 செலவு செய்யறாரு. ஓகேவா? திருப்பி அதே 54,000த்துல அந்த மொத்த வருமானத்துல என்ன பண்றாருன்னா 3இல் ஒரு பாகம் கல்விக்காம். ஓகேவா? 3இல் ஒரு பாகம் கல்விக்கு. அப்ப கேன்சல் பண்ணா 18 3 24. ஓகேவா? 18 3 54, 18,000. அப்ப 18,000 கல்விக்குன்னு ஒதுக்கிறார். கல்விக்கு செலவு பண்ணார் 18,000. ஓகேங்களா? அடுத்தது 4இல் ஒரு பாகம் போக்குவரத்தாம். ஓகேவா? அப்ப 4இல் ஒரு பாகம் இங்கே போடுறேன். 4இல் ஒரு பாகம். அப்ப 54,000த்துல 4இல் ஒரு பாகம் எவ்வளவு பாருங்க. அடிச்சிங்கன்னா ஒரு நாள் 4, திருப்பி ஒரு நாள் 4, திருப்பி 3 நாள் 12, திருப்பி 2 5 நாள் 20. அப்ப 0. ஓகேவா? 13,500 இதுக்கு வருது பாருங்க. 4இல் ஒரு பாகம் வருது. அப்ப 54 அடிங்க. அடிச்சிங்கன்னா ஒரு நாள் மீதி 1 மீறும், 3 நாள் 12, திருப்பி 2 மீறுது, 5 நாள் 20. ஓகேவா? அப்ப 13,500 வந்து எதுக்கு போயிடுச்சுன்னா நம்மளுடைய போக்குவரத்துக்கு போகுது. ஓகேங்களா? அப்ப எல்லாமே செலவு பண்றாரு. ஓகேவா? அப்ப எவ்வளவு செலவு பண்றாரு பாருங்க. இது ஒரு 18,000, 18 27,000, 27 கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது பாருங்க. 27 30 40. அப்ப 40,500 ரூபாய் செலவு பண்றாரு இது வரைக்குமே. அப்ப நீங்க மொத்தம் மாடல் சொல்லிடுறேன். எல்லாத்தையும் மொத்தமா கூட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டு இதுல கழிச்சிங்கன்னா மீதி இருக்கும். அதுதான் நம்மளுடைய சேமிப்பு தொகை. அதான் ஆன்சர். ஓகேவா? மொத்த செலவு 40,500 வருது. ஓகேவா? அப்ப மொத்தம் நம்மளுடைய 54,500 இருக்குல்ல, இந்த 54,000 தான் நம்மளுடைய மாத வருமானம். அதுல வந்து 40,500 போயிடுச்சு. 40,500 கழிச்சு என்ன வருது பாருங்க. 0 0 5. ஓகேவா? அப்ப
ஒன் கடை வாங்கியிருப்போம், மீதி 3 இருக்கும். ஓகேவா? அப்போ 1 13,000 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? 13,500 தான் ஆன்சர். மாடல் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அடுத்தது மிஸ்டேக் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கழிச்சல் பார்த்துக்கோங்க, கழிச்சாச்சு பார்த்துக்கோங்க. 13,000 தான் அவருடைய சேமிப்பு. 52வது சம் பார்க்கலாம். கொஸ்டினை தெளிவா ஃபுல்லா படிங்க. ரமேஷ் என்பவர் தனது வருமானத்தில் 75% செலவு செய்பவர். ஓகேவா? அவனது வருமானம் 20% அதிகமாகிறது எனில் அவன் செலவை 10% அதிகமாக்குகிறான் எனில் அவனது சேமிப்பு எவ்வளவு சதம் அதிகரிச்சுக்குன்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா பண்ணுவோம். ஓகேவா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். வருமானம் எவ்வளோன்னு கொடுக்கல, வருமானம் வந்து இவ்வளோன்னு கொடுக்கல. அப்ப நாமளே அஷ்யூமெண்ட் போடணும். அப்ப நான் என்ன பண்ண கவனிங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 100 ரூபான்னு வச்சுப்போம். எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் 100 ரூபான்னு வச்சுக்கோ. ஓகேவா? 100 ரூபாய் நம்மள்ட்ட இருக்கு. 100 ரூபாய் தான் வருமானம். ஓகேவா? 75% செலவு செய்யறான். அப்ப 100 ரூபாயில 75%, அதே 75 ரூபாய் தான். ஓகேவா? ஓகேவா? மீதிய சேமிப்புனா அப்ப 25 ரூபாய் சேமிப்பு முடிஞ்சு போச்சு. பாருங்க, புரியுதா? பாருங்க, 75 செலவு செய்யறான். ஓகேவா? அப்ப மீதி கண்டிப்பா என்னவா இருக்கும்? சேமிப்பா தான் இருக்கும். அப்ப இது செலவு, இது சேமிப்பு. இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட், அவனது வருமானம் 20% அதிகமாவது. ஓகேவா? 20% அதிகமாவது. அப்ப 100 ரூபாயில இருந்து 20% அதிகமாச்சுன்னா என்னவாயிடுச்சு? இப்ப 120 ரூபாய் ஆயிடுச்சு. புரியுதா? பாருங்க, வருமானம் 120 ஆயிடுச்சு. அப்படி வருமானம் 20% அதிகமாகும் போது அவனை என்ன பண்றான்னா செலவையும் 10% அதிகமாக்குகிறான். அப்ப செலவு 10% வச்சுக்கோங்களேன். அப்ப ஆல்ரெடி செலவு வந்து 75 ரூபாய் பண்றான்னா இதுலதான் 10% அதிகமா செய்யறான். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி செஞ்ச செலவுல 10% வேணுனே ஒன்று எக்ஸ்ட்ரா செலவு பண்றான். ஓகேவா? புரியுதா? பாருங்க, அப்ப நம்ம இதுல செலவு போடணும்ல. அப்ப கவனிங்க, 75 ரூபாய் எவ்வளவு தெரியுமா? 10%. 75 ரூபாய் 10% எவ்வளோனா ஒரு புள்ளி வச்சா 10% அர்த்தம். எனக்கு அதுவும் தெரியல அப்படின்னா எப்படி போட்டுருங்க? 75 ரூபாயில 10% அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் 75 ரூபாயில 10% இதுதான். ஒரு ஜீரோ கேன்சல். அப்ப 75 10ஆல வருதா ஒரு புள்ளி இங்க வந்துடும். அவ்வளவுதான், அடிச்சிருந்தாலும் வரும். நீங்க அப்படியே 7.1 வச்சிட வேண்டியதான். அப்ப 10% செலவு அதிகமா செய்யறான்னா 7,000 ரூபாய் கூட செய்யறான். 7,000 ரூபாய் சேர்த்து செய்யறான். ஓகேவா? அப்ப இங்க எவ்வளவு திரும்ப செலவாயிருக்கும் மொத்தமா? ஆல்ரெடி ஒரு 75 ரூபாய். ஓகேவா? ஆல்ரெடி 75, அப்புறம் அதாவது 75 ரூபாய் கூட ஒரு 7.5 ரூபாய், 7.5 பைசா சேர்த்து பண்றான். ஓகேவா? அப்ப எவ்வளவு வருது பாருங்க? 82.5. அப்ப அவனுடைய செலவு என்ன தெரியுமா ஆயிடுச்சு? 82.5 செலவு. 82.5 பைசா செலவு பண்றான். புரியுதா? பாருங்க, ஏன் இந்த 7.5 மட்டும் தான் நீங்க கூட்டணுமே? அவனுடைய பழைய செலவுல தான் அதிகப்படுத்துறான் 10%. ஓகேவா? அப்ப 82.5 ரூபாய் செலவு செய்யறான். அப்ப இங்க எவ்வளவு சேமிப்பு பார்க்கலாமா? இந்த இடத்துல சேமிப்பு 25 ரூபாய். அப்ப இங்க எவ்வளவு? அப்ப 120 ரூபாயில இவ்வளவு அமௌண்ட் செலவு செஞ்சுட்டான்னு சொன்னா அப்ப 120 இது போயிடுச்சுன்னா மீதி என்னவா இருக்கும்? சேமிப்பா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப கவனிங்க, இது ஃபுல்லா ரஃபா இருக்குதான், அடிச்சு அழைச்சிடுறேன். கவனிங்க, இதுதான் கணக்கு, 2 ஸ்டெப் தான் போட்டிருக்கோம். அப்ப அந்த 120 ரூபாயில எவ்வளவு கழிக்க போறோம்? 82.5 ரூபாய் கழிக்க போறோம். ஓகேவா? அப்ப கழிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இதை கழிச்சிருங்க. 10ல் 2 போச்சுன்னா 8. ஓகேவா? மீதி 11 போச்சுன்னா மீதி 3 இருக்கும். ஓகேவா? 3 இருக்கும். அப்போ ஒரு 5 இருக்கிறதுல நான் கடை வாங்கி கழிப்பேன். 37.5 வரும். ஓகேங்களா? இது ப்ராப்பரா போடணும்னீங்க. நான் டேரக்டா கழிச்சிட்டேன். ஓகேவா? அந்த 5 எல்லாம் கழிச்சு 0 போட்டு போடணும். நான் இந்த 5 விட்டுட்டு ஃபுல்லா கழிச்சு அப்புறமா 5 நான் கழிக்கிறேன். ஓகேவா? அப்ப 10ல் 2 போச்சுன்னா 8, இங்க 11 இருக்கும், 1 இருக்கும், 11 போச்சுன்னா 3 இருக்கும். ஓகேவா? அப்ப சேமிப்பு பாத்தீங்கன்னா 37.5. புரியுதா? பாருங்க, இந்த 120 ரூபாயில இவ்வளவு செலவு செய்யறான், இவ்வளவு சேமிப்பு செய்யறான். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு இது வரணும். ஓகேவா? 82, 83, அடுத்து 90, 120 கரெக்டா வருது. அப்ப புரியுது? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா அவனது சேமிப்பு அதிகரித்து சதவீதம் தான் கேக்குறாங்க. அப்ப சேமிப்பு ஃபர்ஸ்ட் 25 ரூபாய் இருந்திருக்கா, 25 ரூபாயில இருந்து 37.5 ரூபாய் ஆயிடுச்சு. 37.5 பைசா ஆயிடுச்சு. இதுல இருந்து இது அதிகமா இருக்குல்ல, இது எவ்வளவு சதவீதம் தான் கேக்குறாங்க. ஒன்னும் பெரிய கணக்குலாம் கிடையாது. அப்ப ஒரே ஸ்டெப் தான். இதுதானே ஸ்டாண்டர்டா இருந்துச்சு. அப்ப சிம்பிளான கணக்கு. ஒரு பொருள் வந்து 25 ரூபாயில இருந்து இவ்வளவா அதிகரிச்சிருக்கு. அப்ப அதிகரிப்பு சதவீதம் கேட்கறாங்க. இதுதான் கொஸ்டின். அப்போ நாங்களா ஒரே ஸ்டெப் போடுவோம் நம்ம. அப்ப 100 தான் எப்பயுமே இருந்துச்சுல, அதுதான் 100 எடுக்கணும். நம்மள்ட்ட இருந்த மதிப்பு தான் எடுக்கணும் 100. அப்ப இதுல இருந்து இதுவா மாறிடுச்சு. அப்ப எவ்வளவு அதிகமாயிருக்கு? 25 ரூபாயில இருந்து 37 ரூபாய் ஆயிருக்கு. 12 ரூபாய் அதிகமாயிருக்கா? அப்ப அதிகமான ரூபாய் பாத்தீங்கன்னா 12.5 பைசா அதிகமாயிருக்கு. என்னோட கொஸ்டின் கேட்கறாங்க. இது எடுத்து கழிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 37 பைசா எவ்வளவுதான் இருக்கும்? இதை கூட்டுங்க, 12 கூட்டினா 37.5 வந்துடும். அப்ப இதுதான் அதிகமாயிருக்கு. இதான் அதிகரிப்பு சதவீதம் கேட்கறாங்க. இதை அடிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு. அடிக்கலாமா? அப்ப அடிச்சா 25 நாலு முறை வரும். அப்ப 4 இது கிராஸ்ல பிறகு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, பெருக்கலாமா? 4 5 20க்கு 0, மீதி 2, 4 2 8, இது 1, அப்ப 50 ரூபாய். ஓகேங்களா? ஆன்சர் பாத்தீங்கன்னா 50 ரூபாய். இந்த 4 இதையும் நீங்க பெருக்கணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? 4ஐயும் இந்த 12.5 பெருக்குனா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்ப 500 கிடைக்குது. ஒரு புள்ளி ஒரு ஸ்தானம் எடுத்துட்டா வெறும் 50 ரூபாய் தான். இது எல்லாமே அடிக்கிறதெல்லாம் சிம்பிளிபிகேஷன். நீங்க தான் ட்ரை பண்ணி போடணும். ஓகேவா? அதையும் நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க கூடாது. கணக்கான மெத்தட் தான் நீங்க கத்துக்கணுமே. அடிக்கிறதுல நீங்க தான் கீழே கொஞ்சம் அடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். அடுத்து 53 பார்க்கலாம்.
53 சம் பாருங்க, கொஞ்சம் கிளியரா இல்லைன்னா கூட நான் படிக்கிறேன், காதுல வாங்கிக்கங்க. மொத்த மாணவர்களில் 35% பேர் தேர்ச்சி பெற்றவர்கள். அப்போ ஒரு தேர்வு நடந்திருக்கு, அவ மொத்த ஸ்டூடெண்ட்ல 35% பேர் தேர்வு. ஓகேவா, 35% பேர் வந்து தேர்ச்சினா பாஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் 455 பேர் தேர்ச்சி பெறாதவர்கள், ஃபெயில். ஓகேவா, எனில் தேர்வு எழுதிய மொத்த மாணவர்கள். ஒரு சிம்பிளான கொஸ்டின். நீங்க இவ்வளவு சம் நீங்க பார்த்துட்டு வந்தாலே இது நீங்களே போடலாம். ஓகேவா, நம்மளுக்கு எப்பவுமே சதவீதம் 100 அர்த்தம். ஓகேவா, 100. அதுல பாத்தீங்கன்னா இது நம்பர் தான் பார்க்கணும். அப்ப 455 பேர் யாரு? ஃபெயிலான பசங்களா? பாஸ் பண்ணவங்க 35%. ஓகேவா, அதாவது பாஸ் பண்ணவங்க 35%. ஓகேவா, பிளஸ் ஃபெயில் ஆனவங்க இவங்க மொத்தமா கூட்டினா 100% அர்த்தம். புரியுதா பாருங்க, எப்பயுமே பாஸ் பண்ண பசங்க ஃபெயில் ஆன பசங்க எல்லாரும் சேர்த்தாதான் ஒரு கிளாஸ் ரூம் மொத்தமானவர்கள். அதான் மொத்தம். அப்ப 100%ல 35% பாஸ்ன்னு சொன்னா அப்ப மீதி 65% யாரா தான் இருப்பாங்க? ஃபெயில் ஆன பசங்க தான் இருப்பாங்க. ஓகேவா, இந்த ரெண்டு கூட்டினா 100ன்னு வரணும். 100 தான் மொத்தம். ஓகேவா, அவங்களே கிலோ கொடுத்துட்டாங்க. அப்ப கவனிங்க, பார்த்தா ஈஸியா பார்த்தலாம். அப்ப பாத்தீங்கன்னா 35% பாஸ், 65 ஃபெயில். இந்த 65 தான் 455. ஓகே, சிம்பிளா போடலாம். அந்த 65 தான் 455னா ஓகே, யாரை கேட்கறாங்க? மொத்த மாணவர்கள் கேட்கறாங்க. ஓகே, மொத்த மாணவர் 100. 54 பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, நம்மளுடைய பெர்சன்டேஜ்ல ஆல்ரெடி கேட்ட எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். 0.005 இதை சதவீதமா மாத்தணும். அப்ப இது மாதிரி கண்டினியூஸா புள்ளியில இருக்கு பாருங்க. ஓகேவா, நம்ம கொஞ்சம் ஒரு சில பசங்க போட மாட்டாங்க, நம்ம இதை போட்டலாம். அப்ப நம்ம இதை 0.005 இது மாதிரி எத்தனை புள்ளியில கொடுத்து கேட்டாலுமே நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த புள்ளியை பின்னமா மாத்தலாமா? இதோட மதிப்பை ஃபர்ஸ்ட் பின்னமா மாத்திக்கோங்க. அப்புறம் என்ன பண்ண போறோம்னா 5 மட்டும் போட்டுக்க போறேன். இங்க புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் இருக்குல்ல, புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குல்ல, அப்ப கீழே வந்து 3 0 இருக்க மாதிரி போடணும். ஓகே, புரியுதா பாருங்க. அப்ப இந்த 5 நீங்க 1000ல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு இதான் கிடைக்குமே, 0.005 தான் கிடைக்கும். ஓகேவா, 5 3 0 டிவைட் பண்ணீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் 3 0. அப்ப இதோடைய மதிப்பு வந்து சேம். ஓகேவா, இதுவும் ஒண்ணுதான். ஓகேவா, அப்ப ஒரு பின்னத்தை எப்படி சதவீதமாகும்? 100ஆல பெருக்கினாலே பெர்சன்ட். அப்ப சிம்பிளா, அப்ப 100ஆல பெருக்கினாலே நமக்கு என்ன கன்வெர்ட் ஆயிடும்? பெர்சன்டேஜா கன்வெர்ட் ஆயிடும். அப்ப அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் 2 0க்கு 2 0 கேன்சல். 5 10ஆல வகுத்தா ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப 5 10ஆல வகுத்தா வெறும் 0.5% கிடைச்சிரும். இதான் நம்முடைய ஆன்சர். அடுத்து 55 பார்க்கலாம். 55 சம் பாருங்க. ஒரு பள்ளியினுடைய கொடிக்கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டர் எனில் இதை சதவீதமாக சொல்றாங்க. இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் தான். அப்ப கவனிங்க, அப்ப 6.75 அப்ப இதை தான் கேட்கறாங்க. அப்ப இந்த புள்ளியில நம்ம என்ன பண்ணலாம்? மாத்தி எழுதலாமா? அப்ப புள்ளிக்கு அப்புறம் 2 0 தான் இருக்கு. ஓகேவா, அப்ப என்ன பண்ண போறேன்? ஃபுல்லா போட்டுக்க போறேன். 620 அப்படியே காப்பி பண்ணிட்டு டிவைட் பை 100 மட்டும் போட போறேன். ஏன் 2 0 மட்டும் போறேன்னா 2 0னா அப்ப இங்க 2 ஸ்தானத்துல இங்க புள்ளி வச்சிருவோம். அப்ப இது கரெக்டா இருக்கும். இதனுடைய மதிப்பும் சேம் தான். ஓகேவா, நமக்கே தெரியும்ல, ஒரு பின்னத்தை 100ஆல பெருக்கினீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? நமக்கு சதவீதமா கிடைச்சிரும். ஓகேங்களா, அப்ப இது கேன்சல் பண்ணிட்டு என்ன கிடைச்சிரும்? நமக்கு 675% கன்வெர்ட் ஆகுது. நம்மளுடைய ஆன்சர். அடுத்து 56 பார்க்கலாம். 56 பாருங்க. ஒரு எண்ணை 12% கூட்டும் பொழுது 224 கிடைக்குது எனில் அந்த எண், அப்ப அந்த எண்ணா பழைய எண், அந்த முழு எண் கேட்கறாங்க. அப்ப ஒரு சாதாரண ஒரு முழு எண் இருக்கு, அதனுடைய 12% நம்ம இன்னும் ஆட் பண்ணும்போது தான் இது கிடைக்குது. ஓகேவா, அப்ப எப்பயுமே நமக்கு 100 தான் ஒரு ஸ்டாண்டிங்கான கோடு. ஒரு சதவீதத்தை கூட்டணும் அதிகரிச்சுன்னு சொன்னா 100 தாண்டி போட்டுக்கணும், இதே குறைவுன்னு சொன்னா 100 கீழே போடணும். நடத்தி முடிச்சாச்சு. அப்ப கவனிங்க, 100ஐயும் பண்ணி கூட்டினா அப்ப 112 தான், 112% தான் அவங்க கொடுத்த 224. புரியுதா பாருங்க. ஓகேவா, ஏன்னா 12% கூட்டினா தானே. அப்ப 100 கூட கூட்டினா 112 தான் 224 கொஸ்டின்ல கொடுத்தது. எனில் அந்த எண் என்னவா இருக்கும்னா பழசு அந்த 100% தான் இருக்கும். ஓகேவா, இதான் நம்மள்ட்ட கேட்கறாங்க. அடிக்கலாமா? ஈஸியா பாருங்க, இதோடைய ஜோடி தான் இது. தெரியுதா பாருங்க. இல்ல பொறுமையா 2ஆவது கூட அடிங்க. ஆனா ஒரு முறை அடிச்சா 112, 2 முறை அடிச்சீங்கன்னா 224. அப்படி பெருங்க. 2ஆல பெருனா 2 2 4 2 கரெக்டா வரும். இது ஒரு செட், இது 2 செட். ஓகேவா, 2ஐயும் 100ஐயும் குறுக்குல பெருக்குனா எவ்வளவு வரணும்? 200 தான் நம்மளுடைய ஆன்சர். அப்ப அந்த எண் என்ன? பழைய எண் என்னன்னா 200. ஓகேவா, 56 57 பார்க்கலாம். இப்ப 57 பாருங்க. x-இன் 30% என்பது y-இன் 60%க்கு சமம் அப்படின்னு கொடுத்துட்டு y/x கேட்கறாங்க. ஓகேவா, x/y கேட்கல, சாதாரணமா போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, y தான் போடணும், அடுத்து x கேட்கறாங்க. ஓகேவா, கவனிங்க. அப்ப எழுதலாமா? x-இன் 30%னா 30/100. x-இன் 30% எதுக்கு சமம்னா y-இனுடைய 60%க்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஃபுல்லா பெருக்கல் இருக்கிறதால இதையும் அடிச்சிடலாம். ஓகேவா, ஒரு 30 30 2 30 60 சிம்பிளா முடிஞ்சிடும். அப்ப இங்க வெறும் x மட்டும் தான் இருக்கு. ஓகேவா, அங்க வந்து பார்த்தா 2y இருக்கு. ஓகேவா, 2y இருக்கு. ஓகே, புரியுதா பாருங்க.
நம்மள்ட்ட கேட்டது y is to x தான், x is to y கேட்கல. ஓகேவா? அப்ப y தான் ஃபர்ஸ்ட், x செகண்ட். ஓகேவா? கவனிங்க. அப்ப x கீழே கொண்டு போயிடலாமா? x கீழே கொண்டு போயிடுங்க. ஓகேவா? இல்ல இப்படி இருந்தா கூட ஆன்சர் எடுத்துக்கலாம். நம்ம அதே நான் ரேஷியோ நடத்தியாச்சு. இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அப்ப x ஓட வேல்யூ அங்க இருக்கிற 2, y ஓட வேல்யூ இங்க இருக்கிற 1 இப்படி எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அதுவும் புரியலனா x கீழே கொண்டு போயிடுங்க. x கீழே கொண்டு போயிடுங்க. இங்க ஆல்ரெடி 1 இருக்கா, இந்த 2 கீழே வந்துரும். 2 கீழே வந்துரும். y அங்க இருக்கு, x கீழே போய்டும். ஓகேவா? இப்படி பாத்தீங்கன்னா y ஓட ஆன்சர் 1, x ஓட ஆன்சர் 2. அப்ப y is to x அப்படினா 1 is to 2 ன்னு வரணும். புரியுதா பாருங்க? y is to x அப்படினா 1 is to 2. ஓகேவா? அடுத்து 58 பார்க்கலாம். 58வது சம் பாருங்க. இதுல இருந்து நீங்க தான் 3 சம் போட போறீங்க. நான் ஐடியா சொல்லிடுவேன். ஒரு கிராமத்துல ஒரு மொத்த மக்கள் தொகை வந்து கீழே கொடுத்துட்டாங்க. 50,000 பேர் இருக்காங்களாம். அதுல 40% ஆண்கள், 35% பெண்கள் இருக்காங்க. மீதம் உள்ளோர், ஓகேவா? பாருங்க, ஆண்கள் கொடுத்துட்டாங்க 40%, ஓகேவா? பெண்கள் வந்து 35% கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த பெர்சன்டேஜ் போக மீதி எவ்வளவு பெர்சன்ட் தான் வந்து குழந்தைகளுக்கு போகும். ஓகேவா? அப்ப குழந்தைகளுடைய எண்ணிக்கை கேட்கறாங்க. புரியுதா பாருங்க. ஆனா மொத்த மக்கள் தொகை 50,000 தான் கிராமத்துல. ஓகேவா? அப்ப எப்பயுமே பெர்சன்டேஜ்னா 100 அர்த்தம், 100% அர்த்தம். ஓகேவா? அதுல 40% ஆண்கள், 35 பெண்களுக்கு போயிடுச்சு. அப்ப கூட்டினா எவ்வளவு வருது? 40 30 75% ரெண்டு பேருக்கு சேர்த்து போயிடுச்சு. அப்ப மீதி இருக்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்? அப்ப 25% தான் குழந்தைகள் இருக்காங்க. 25% தான் குழந்தைகள் இருக்காங்க. ஓகேவா? மொத்தம் அப்படின்னா 100% தான். அப்ப இந்த 100% தான் மொத்த மக்கள் தொகையான அந்த 50,000. ஓகேவா? மொத்த மக்கள் தொகைனா 100% 50,000. 25% மட்டும் தான் நமக்கு தேவை. ஏன்னா குழந்தைகள் தான் அவங்க கேட்கறாங்க. அப்ப 25% எவ்வளவு நம்ம போட்டாலே தெரிஞ்சிடும். ஓகேவா? 2 0 கேன்சல். இதை நீங்க பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கோங்க. இதான் மாடல். ஓகேவா? மீதி ரெண்டும் நீங்க தான் போடணும். 59 பார்க்கலாம். 59 சம் பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் தொகை சம் தான். 2010 வந்து மக்கள் தொகை 1,50,000. அடுத்த ஆண்டு அப்ப அந்த 10% அதிகமாகும் சொல்றாங்க. 10% அதிகமாவது எனில் 2011 மக்கள் தொகை என்னவா இருக்கும்? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, கேட்ட क्वेश्चन தான். ஓகேங்களா? அப்ப சிம்பிளா பாருங்க, 1,50,000ல 10% எவ்வளவோ, ஏன்னா 1 இயர் தான் எக்ஸ்ட்ரா, அடுத்த வருஷம் தான் கேட்கறாங்க. அப்ப ஒரு முறை கூட்டினா போதும். உதாரணத்துக்கு 1,50,000ல, ஓகேவா? 1,50,000ல 10% 10/100. ஓகேவா? இதை அடிச்சுட்டு எவ்வளவு வருதுன்னு பாருங்க மக்கள் தொகை. இது எடுத்துட்டு போயிட்டு படத்துல கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 54வது சம் பாருங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஓகேங்களா? நம்மளுடைய பெர்சன்டேஜ்ல ஆல்ரெடி கேட்ட எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन தான். 0.005 இதை சதவீதமா மாத்தணும். அப்ப இது மாதிரி கண்டினியூஸா புள்ளியில இருக்கு பாருங்க. ஓகேவா? நம்ம கொஞ்சம் ஒரு சில பசங்க போட மாட்டாங்க, நம்ம இதை போட்டலாம். அப்ப நம்ம இதை 0.005 இது மாதிரி எத்தனை புள்ளியில கொடுத்து கேட்டாலுமே நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த புள்ளியை பின்னமா மாத்தலாமா? இதோட மதிப்பை ஃபர்ஸ்ட் பின்னமா மாத்திக்கோங்க. அப்ப என்ன பண்ண போறோம்னா 5 மட்டும் போட்டுக்க போறேன். இங்க புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் இருக்குல்ல, புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குல்ல, அப்ப கீழே வந்து 3 0 இருக்க மாதிரி போடணும். ஓகே, புரியுதா பாருங்க. அப்ப இந்த 5 நீங்க 1000ல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு இதான் கிடைக்குமே, 0.005 தான் கிடைக்கும். ஓகேவா? 5 3 0ல டிவைட் பண்ணீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் 3 0. அப்ப இதோடைய மதிப்பு சேம். ஓகேவா? இதுவும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப ஒரு பின்னத்தை எப்படி சதவீதமாகும்? 100ஆல பெருக்கினாலே பெர்சன்ட். அப்ப சிம்பிளா அப்ப 100ஆல பெருக்கினாலே நமக்கு என்ன கன்வெர்ட் ஆயிடும்? பெர்சன்டேஜா கன்வெர்ட் ஆயிடும். அப்ப அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் 2 0க்கு 2 0 கேன்சல். 5 10ஆல வகுத்தா ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப 5 10ஆல வகுத்தா வெறும் 0.5% கிடைச்சிரும். இதான் நம்ம ஆன்சர். அடுத்து 55 பார்க்கலாம். 55 சம் பாருங்க. ஒரு பள்ளியினுடைய கொடிக்கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டர் எனில் இதை சதவீதமாக சொல்றாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, கேட்ட क्वेश्चन தான். அப்ப கவனிங்க, அப்ப 6.75 அப்ப இதை தான் கேட்கறாங்க. அப்ப இந்த புள்ளியில இதை நம்ம என்ன பண்ணலாம்? மாத்தி எழுதலாமா? அப்ப புள்ளிக்கு அப்புறம் 2 0 தான் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ண போறேன்? ஃபுல்லா போட்டுக்க போறேன். 602 அப்படியே காப்பி பண்ணிட்டு இதோட பை 100 மட்டும் போட போறேன். ஏன் 2 0 மட்டும் போறோம்னா 2 0னா அப்ப இங்க 2 ஸ்தானத்துல இங்க புள்ளி வச்சிருவோம். அப்ப இது கரெக்டா இருக்கும். அப்ப இதோட மதிப்பும் சேம் தான். ஓகேவா? நமக்கே தெரியும்ல, ஒரு பின்னத்தை 100ஆல பெருக்கினீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? நமக்கு சதவீதமா கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப இது கேன்சல் பண்ணிட்டு என்ன கிடைச்சிரும்? நமக்கு 675% கன்வெர்ட். இதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்து 56 பார்க்கலாம். 56 சம் பாருங்க. ஒரு எண்ணை 12% கூட்டும் பொழுது 224 கிடைக்குது எனில் அந்த எண், அப்ப அந்த எண்ணா பழைய எண், அந்த முழு எண் கேட்கறாங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு முழு எண் இருக்கு, அதனுடைய 12% நம்ம இன்னும் ஆட் பண்ணும்போது தான் இது கிடைக்குது. ஓகேவா? அப்ப எப்பயுமே நமக்கு 100 தான் ஒரு ஸ்டாண்டிங்கான கோடு. ஒரு சதவீதத்தை கூட்டணும் அதிகரிச்சுன்னு சொன்னா 100 தாண்டி போட்டுக்கணும். இதே குறைவுன்னு சொன்னா 100 கீழே போடணும். நடத்தி முடிச்சாச்சு. அப்ப கவனிங்க, 100ஐயும் பண்ணிக்கணும். அப்ப 112 தான், 112% தான் அவங்க கொடுத்த 224. புரியுதா பாருங்க?
ஓகேவா? ஏன்னா 12 கூட்டினா தானே, அப்ப 100 கூட கூட்டினீங்கன்னா 112 தான் 224 கொஸ்டின்ல கொடுத்தது. எனில் அந்த எண் என்னவா இருக்கும்னா பழசு அந்த 100% தான் இருக்கும். ஓகேவா? இதான் நம்மள்ட்ட கேட்கறாங்க. அடிக்கலாமா? ஈஸியா பாருங்க, இதோடைய ஜோடி தான் இது. தெரியுதா பாருங்க? இல்ல பொறுமையா ரெண்டாவது கூட அடிங்க. ஆனா ஒரு முறை அடிச்சா 112, 2 முறை அடிச்சீங்கன்னா 224. அப்படி பெருங்க, ரெண்டால பெருனா 2 2 4 2 கரெக்டா வரும். இது ஒரு செட், இது 2 செட். ஓகேவா? 2ஐயும் 100ஐயும் குறுக்குல பெருக்குனா எவ்வளவு வரணும்? 200 தான் நம்ம ஆன்சர். அப்ப அந்த எண் என்ன? பழைய எண் என்னன்னா 200. ஓகேவா? 56 57 பார்க்கலாம். இப்ப 57 பாருங்க, எக்ஸின் 30% என்பது ஒய்யின் 60%க்கு சமம் அப்படின்னு கொடுத்துட்டு y/x கேட்கறாங்க. ஓகேவா? x/y கேட்கல, சாதாரணமா போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, y தான் போடணும், அடுத்து x கேட்கறாங்க. ஓகேவா? கவனிங்க. அப்ப எழுதலாமா? எக்ஸின் 30%னா 30/100. எக்ஸின் 30% எதுக்கு சமம்னா ஒய்யினுடைய 60%க்கு சமம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபுல்லா பெருக்கல் இருக்கிறதால இதையும் இதையும் அடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு 30 30, 2 30 60, சிம்பிளா முடிஞ்சிடும். அப்ப இங்க வெறும் x மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? அங்க வந்து பார்த்தா 2y இருக்கு. ஓகேவா? 2y இருக்கு. ஓகே, புரியுதா பாருங்க? நம்மள்ட்ட கேட்டது y/x தான், x/y கேட்கல. ஓகேவா? அப்ப y தான் ஃபர்ஸ்ட், x செகண்ட். ஓகேவா? கவனிங்க. அப்ப x கீழே கொண்டு போயிடலாமா? x கீழே கொண்டு போயிடுங்க. ஓகேவா? இல்ல இப்படி இருந்தா கூட ஆன்சர் எடுத்துக்கலாம். நம்ம அதே ரேஷியோ நடத்தியாச்சு. இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அப்ப x ஓட வேல்யூ அங்க இருக்கிற 2, y ஓட வேல்யூ இங்க இருக்கிற 1, இப்படி எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அதுவும் புரியலனா x கீழே கொண்டு போயிடுங்க. x கீழே கொண்டு போயிடுங்க. இங்க ஆல்ரெடி 1 இருக்கா, இந்த 2 கீழே வந்துரும், 2 கீழே வந்துரும், y அங்க இருக்கு, x கீழே போய்டும். ஓகேவா? இப்படி பாத்தீங்கன்னா y ஓட ஆன்சர் 1, x ஓட ஆன்சர் 2. அப்ப y/x அப்படினா 1:2 ன்னு வரணும். புரியுதா பாருங்க? y/x அப்படினா 1:2. ஓகேவா? அடுத்து 58 பார்க்கலாம். 58வது சம் பாருங்க. இதுல இருந்து நீங்க தான் 3 சம் போட போறீங்க. நான் ஐடியா சொல்லிடுவேன். ஒரு கிராமத்துல ஒரு மொத்த மக்கள் தொகை வந்து கீழே கொடுத்துட்டாங்க. 50,000 பேர் இருக்காங்களாம். அதுல 40% ஆண்கள், 35% பெண்கள் இருக்காங்க. மீதம் உள்ளோர், ஓகேவா? அதை பாருங்க, ஆண்கள் கொடுத்துட்டாங்க 40%, ஓகேவா? பெண்கள் வந்து 35% கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த பெர்சன்டேஜ் போக மீதி எவ்வளவு பெர்சன்ட் தான் வந்து குழந்தைகளுக்கு போகும். ஓகேவா? அப்ப குழந்தைகளுடைய எண்ணிக்கை கேட்கறாங்க. புரியுதா பாருங்க? ஆனா மொத்த மக்கள் தொகை 50,000 தான் கிராமத்தில். ஓகேவா? அப்ப எப்பயுமே பெர்சன்டேஜ் 100 நடத்தும், 100% நடத்தும். ஓகேவா? அதுல 40% ஆண்கள், 35 பெண்களுக்கு போயிடுச்சு. அப்ப கூட்டினா எவ்வளவு வருது? 40 30 75% 2 பேருக்கு சேர்த்து போயிடுச்சு. அப்ப மீதி இருக்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்? அப்ப 25% தான் குழந்தைகள் இருக்காங்க, 25% தான் குழந்தைகள் இருக்காங்க. ஓகேவா? மொத்தம் அப்படின்னா 100% தான். அப்ப இந்த 100% தான் மொத்த மக்கள் தொகையான அந்த 50,000. ஓகேவா? மொத்த மக்கள் தொகைனா 100%, 50,000. 25% மட்டும் தான் நமக்கு தேவை, ஏன்னா குழந்தைகள் தான் அவங்க கேட்கறாங்க. அப்ப 25% எவ்வளவு நம்ம போட்டாலே தெரிஞ்சிடும். ஓகேவா? 2 0 கேன்சல். இதை நீங்க பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கோங்க. இதான் மாடல். ஓகேவா? மீதி ரெண்டும் நீங்க தான் போடணும். 59 பார்க்கலாம். 59 சம் பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் தொகை சம் தான். 2010 வந்து மக்கள் தொகை 1,50,000. அடுத்த ஆண்டு அப்ப அந்த 10% அதிகமாகும் சொல்றாங்க. 10% அதிகமாவது எனில் 2011 மக்கள் தொகை என்னவா இருக்கும்? இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப சிம்பிளா பாருங்க, 1,50,000ல 10% எவ்வளவோ, ஏன்னா 1 இயர் தான் எக்ஸ்ட்ரா, அடுத்த வருஷம் தான் கேட்கறாங்க. அப்ப ஒரு முறை கூட்டினா போதும். உதாரணத்துக்கு 1,50,000ல, ஓகேவா, 1,50,000ல 10% 10/100. ஓகேவா? இதை அடிச்சுட்டு எவ்வளவு வருதுன்னு பாருங்க மக்கள் தொகை. இது எடுத்துட்டு போயிட்டு படத்துல கூட்டினீங்கன்னா உங்களுக்கு